ஹாய் கைஸ். ரொம்ப ரொம்ப சாரி. நான் வீடியோ போட்டு 20 டேஸ்க்கு மேலே ஆகுது. கொஞ்சம் பர்சனல் இஷ்யூனால நான் வீடியோவே எடிட் பண்ணவே முடியல, என்னால் அப்லோடும் பண்ண முடியல. இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு டிலே பண்ணாமல் நான் வீடியோ போடுறேன். லாஸ்ட்டு 16th வீடியோ வரைக்கும் நம்ம வந்து லேர்னிங், லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து வேறு மாதிரி கொண்டு போகலான்ட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுல்லாக சென்டென்சஸ் லேர்ன் பண்ண போகிறோம். சின்ன சின்ன சென்டென்ஸ் லேர்ன் பண்ணால் அந்த இடத்துல நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து நம்மளுக்கு ஏதாவது லேர்ன் பண்ணிட்டு தான் அதை பேசணும்னு இல்லை, நமக்கு ஆல்ரெடி அந்த சென்டென்ஸ் தெரியும், அதோட மீனிங் இதுதான் தெரியும். ஸோ இப்போ அந்த இடத்துல பேசிட்டு போயிடலாம். எக்ஸாம்பிள் வந்து ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம தமிழில் பேசுறதுக்கு பதிலாக ஐ டோன்ட் நோன்னா தெரியாதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சா. ஸோ இனிமேல் ஏதாவது அந்த இடத்துல யூஸ் பண்ணணுன்னா ஐ டோன்ட் நோ அப்படிங்கிற இங்கிலீஷ் வேர்டு தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு வீடியோவில் 20 சென்டென்சஸ் இருக்கும். வீக்லி வந்து 3 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். இன் பிட்வீன் கேப்பில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு சாங்கு, அந்த சாங்கை நான் வந்து முன்னாடி நாள் சொல்கிறேன். அந்த சாங்கை 2 நாளாக கண்டினியூஸாக லிசன் பண்ணுங்கள், பாடி பாருங்கள். நல்லா லேர்ன் பண்ணதுக்கப்புறம் அடுத்த 2 நாளுக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம 20 சென்டென்ஸ் லேர்ன் பண்ணலாம். திரும்பவும் ஒரு சாங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு 4 லைன் 5 லைன் தெரிஞ்சால் கூட போதும். ஏன்னா நமக்கு வந்து ப்ரொனவுன்சியேஷனுக்காக தான் நம்ம இதை லேர்ன் பண்ணுறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் மீனிங் மட்டும் கற்றுக்காமல் அதை வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுங்கிறதும் கற்றுக்கங்க. கொஞ்சம் ஸ்டைலாக பேசுங்க. அப்போ தான் வந்து நார்மலாக பேசும்போதும் உங்களுக்கு அதே ஸ்டைல் வரும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நம்ம பார்க்க போகிறது ஐ வேக்கப் அட் 6 o'clock. அப்படின்னா நான் வந்து 6 மணிக்கு எழுந்திருப்பேன் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ மீனிங்கும் தெரிஞ்சுக்கோங்க, ப்ரொனவுன்சியேஷனும் நல்லா ஸ்டைலாக பண்ணுங்கள். செகண்ட் வேர்ட் ஐ கெட் அவுட் ஆஃப் பெட். அப்படின்னா நான் பெட்லேருந்து எந்திரிக்கிறேன் அப்படிங்கிறது அர்த்தம். தேர்ட் சென்டென்ஸ் ஐ ப்ரஷ் மை டீத். ப்ரஷ் மை டீத்னால் உங்களுக்கே தெரியும், நான் வந்து என்னோடய பல்லை துலக்கிறேன் அப்படிங்கிறது அர்த்தம். ஃபோர்த் ஒன் ஐ வாஷ் மை ஃபேஸ். நான் வந்து என்னோடய முகத்தை கழுவுறேன். நெக்ஸ்ட் ஒன் ஐ டேக் அ பேத். நான் வந்து குளிக்கிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ கோம் மை ஹேர். கோம்னா சீவுறது, நான் வந்து என்னோடய தலையை சீவுறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ கெட் ட்ரெஸ்டு. ஐ கெட் ட்ரெஸ்டுனா நான் என்னோடய ட்ரெஸ் மாற்றிட்டுருக்கேன் அப்படிங்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ மேக் மை பெட். ஐ மேக் மை பெட்னா நான் என் படுக்கையை வந்து சரி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ ட்ரிங்க் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறேன் அப்படிங்கிறது அதோட மீனிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ ப்ரிப்பேர் பிரேக்ஃபாஸ்ட். நான் வந்து காலை உணவை சமைச்சிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்னால் நம்ம காலையில் சாப்பிட்றதுக்கு பேர் தான் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ ஐ ப்ரிப்பேர் பிரேக்ஃபாஸ்ட்னால் நான் வந்து காலையில் உணவை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ ஈட் மை பிரேக்ஃபாஸ்ட். ஐ ஈட் மை பிரேக்ஃபாஸ்ட்னால் நான் என்னோடய காலை உணவை சாப்பிட்டுட்ருக்கேன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு பார்த்தது ப்ரிப்பேர், நான் வந்து காலையில் உணவை ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு அர்த்தம். ஈட்னா நான் சாப்பிட்ருக்கேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ ட்ரிங்க் அ கப் ஆஃப் டீ. நான் ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ செக் மை ஃபோன். ஐ செக் மை ஃபோன்னா நான் என்னோடய ஃபோனை பார்த்துட்ருக்கேன். இப்போ ஏதாவது மெயில் வந்திருக்கா, மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்குறோம்ல, அதுக்கு நம்ம இங்கிலீஷில் ஐ செக் மை ஃபோன் அப்படின்னு சொல்லி பேசி பழகுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ ரீட் த நியூஸ். நான் வந்து செய்தியை படிச்சிட்ருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ பேக் மை பேக். நான் என்னோடய பேக்கை எடுத்து வச்சிட்ருக்கேன். பேக்னால் நம்ம என்னென்ன தேவையான பொருளோ அது எல்லாத்தையும் நம்ம பேக்கில் போட்டு ஸ்டோர் பண்ணுறது தான் பேக்கிங். ஸோ ஐ பேக் மை பேக்னால் நான் என்னோடய பேக்கை எடுத்து வச்சிட்ருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ லாக் தி டோர். ஐ லாக் தி டோர்னால் நான் என்னோடய கதவை பூட்டிகிட்ருக்கேன். லாக்னா பூட்டுறது, டோர்னால் கதவு. ஸோ என்னோடய கதவை நான் பூட்டிகிட்ருக்கேங்கிறது தான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ லீவ் மை ஹவுஸ். நான் என்னோடய வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஸோ இப்போ ஆஃபீஸ்லாம் போகும்போது இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஃபோனில் யாராவது கேட்டாங்கன்னா ஜஸ்ட் நோ ஐ லீவ் மை ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ தான் என்னோடய வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படிங்கிறது இதோட மீனிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ கோ டு ஒர்க். நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறது இதோட மீனிங். யாராவது உங்ககிட்ட வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐ கோ டு ஒர்க், நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ அரைவ் அட் மை ஒர்க் பிளேஸ்.
நான் வந்து என்னோட வேலை செய்கிற இடத்துக்கு ரீச் ஆகிட்டேன், ஐ மீன் வந்து சேர்ந்துட்டேங்கிறது தான் இதோட மீனிங். அரைவ்னா வந்து சேர்றது, ஒர்க் பிளேஸ்னால் நான் வேலை செய்கிற இடம். ஸோ ஐ அரைவ் அட் மை ஒர்க் பிளேஸ்னால் நான் வேலை செய்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன் அப்படிங்கிறது மீனிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐ ஸ்டார்ட் மை டே. நான் என்னோட நாளை தொடங்குறேங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ ஐ ஸ்டார்ட் மை டே. தட்ஸ் ஆல் கைஸ். ஐ ஹோப் இந்த சென்டென்சஸ் எல்லாம் உங்களோட டெய்லி லைஃப்பில் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லி லைஃப்பில் உங்கள் கூட இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுங்க. ஐ வேக்கப் அட் 6 o'clock, ஐ கோ டு ஒர்க், அந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்டயே பேசுங்க. அப்போ தான் வந்து உங்களோட டெய்லி லைஃப்பில் இங்கிலீஷ் வந்து இன்க்ளூட் ஆகும், நம்ம மைண்ட்லேயும் வந்து இங்கிலீஷ் ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் 20 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். வீக்லி வந்து 3 வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இன் பிட்வீன் வந்து 2 days கேப் இருக்கும். ஸோ இந்த 2 daysல ஒரே ஒரு சாங், அந்த சாங்கை உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து லூப்பில் கேட்டுகிட்டே இருங்க. நீங்களும் திரும்ப திரும்ப பாடுங்க. அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து இங்கிலீஷே கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கான சாங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லவ் மீ லைக் யூ டூன்னு ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்கை யூடியூப்பில் போட்டு பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி இது கேட்ட சாங்காக தான் இருக்கும். ஸோ அதை வந்து கேட்டு பாடி பாருங்கள். ஸோ இந்த சாங்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறக்கு இடையில 2 days கேப் இருக்கும். இன்றைக்கி மண்டே. ஸோ டியூஸ்டே வென்ஸ்டே முடிஞ்சு தேர்ஸ்டே திரும்ப என்னோடய வீடியோ அப்லோட் ஆகும்போது நீங்கள் வந்து இந்த சாங்கை மெமரி பண்ணியிருக்கணும். தட்ஸ் ஆல் கைஸ். See you in the next video.